அமுதம் 4. அக்கா, இப்பவும் ஒன்றும் கெட்டு போகல, நீ முடியாதுன்னு சொல்லு என்ற நிதிஷாவை வெறுமையாக பார்த்த நயனிகா, என் வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும், நீ அதிகம் பேசாம உன் வேலையை மட்டும் பாருடி என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டாள். அதன் பின் எதுவும் பேசாதவள் அவள் தலை அலங்காரங்களை கலைத்துவிட்டு கூந்தலை தளர பின்னலிட்டாள். என்னதான் நயனிகா சிறுவயது முதலே ஹாஸ்டலில் இருந்த போதிலும் வாரம் ஒரு முறை அவளை பார்க்க வரும் தனலட்சுமியோடு பார்கவும் நிதிஷாவும் வந்து விடுவார்கள். அக்கா மீது மிகுந்த பாசம் அவர்களுக்கு. நயனிக்குமே அப்படிதான். ஒரே ஊரில் இருந்து கொண்டு ஏன் ஹாஸ்டலில் இருக்கிறாய், எங்களோடு இரு என்று பல முறை அவர்கள் வீட்டிற்கு அழைத்த போதும் அவள் செல்லவில்லை. விடுமுறை நாட்களில் மட்டுமே நயனி வீட்டிற்கு வர தனலட்சுமி அனுமதிப்பார். அப்போதுதானே மற்ற இருவருக்கும் விடுமுறை இருக்கும். மூவரும் ஒன்றாக இருக்கையில் மகள் இன்னுமே பாதுகாப்பாக இருப்பாள் என்ற நம்பிக்கை அவருக்கு. பள்ளியில் மட்டுமல்ல, அதன் பின் கல்லூரி படிப்பு, வேலை என்று நயனிகா சம்பாதித்த போதிலும் அவள் வீட்டில் இருப்பதை தனலட்சுமி விரும்பவில்லை. அதற்கு மிக முக்கிய காரணம் சேதுராமன். ஆம், சிறு வயதில் அவளிடம் கடுமையாக நடந்து கொண்டாலும் நயனி பருவம் ஈதிய பின் அவர் பார்வையும் பேச்சும் மெல்ல மாற்றம் பெற்றது. அதை கண்டுவிட்ட தனலட்சுமி, அவன் நம்ம பொண்ணுங்க என்று சொல்ல, எனக்கா பிறந்தா என்று அலட்சியமாக அவர் கேட்ட விதத்திலேயே தனலட்சுமிக்கு புரிந்து போனது, இனி தன் மகளுக்கு இங்கே பாதுகாப்பு இல்லை என்பது. அதனாலேயே முடிந்தவரை அவளை ஹாஸ்டலிலேயே இருக்க செய்தார். வீட்டிற்கு வரும் நாட்களையும் மற்ற பிள்ளைகள் உடன் இருப்பது போல அமைத்து கொண்டதால் சேதுராமனால் ஒரு கட்டத்திற்கு மேல் நயனியை நெருங்க முடியவில்லை. அவளுமே முதலில் தந்தைக்கு ஏன் தன்னை பிடிக்கவில்லை என்ற நிலையில் இருந்தவள், பெண்களுக்கே உண்டான உள் உணர்வு அவர் தொடுகை தவறு என்று ஒரு முறை எச்சரித்ததில் அவரோடு தனியாக இருப்பதை தவிர்க்க தொடங்கினாள். சேதுராமனின் தொல்லை தாங்காமலேயே மகளுக்கு சீக்கிரம் திருமணம் செய்து அனுப்பிவிட வேண்டும் என்று தனலட்சுமி நினைத்திருக்க, சேதுவோ ஊர்பட்ட கடன் இருக்கு, அதோட இவ படிப்புக்கு அள்ளி கொட்டினதும் எக்கச்சக்கம், அதனால படித்த படிப்புக்கு முதல்ல சம்பாதிச்சு போடட்டும், அப்புறம் கல்யாணத்தை பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டார். அப்படி கடந்த 3 வருடங்களாக நயனியின் சம்பாத்தியத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் சேதுராமன் சக்கரவர்த்தியை அவர்கள் வீடு தேடி வந்ததில் தன் மனதை மாற்றிக்கொண்டார். தங்கள் கல்லூரியில் பணிபுரியும் நயனிகாவை பல விழாக்களில் சக்கரவர்த்தி சந்தித்துள்ளார். அவள் பொறுமை, நிதானம் மட்டுமல்ல, பின்புலமும் நன்கு அறிந்தவர். சேதுராமனின் பேராசை நிச்சயம் இத்திருமணத்திற்கு சம்மதிக்க வைக்கும் என்று கணக்கு போட்டிருந்தார். அதோடு அவள் சஞ்சனாவின் நெருங்கிய தோழி என்பதால் நிச்சயம் மகனின் மனதை மாற்றி விடுவாள் என்ற நம்பிக்கை அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் தகுதிக்கு பெண் எடுத்தால் நாளை அவரல்லவா மற்றவர்களிடம் கைகட்டி பதில் சொல்ல வேண்டிய நிலை வந்துவிடும். நிச்சயம் மகன் அந்நிலையில் தன்னை நிறுத்துவான் என்பதை அவர் அறிந்தே இருந்தார். அதனாலேயே ஒரே கல்லில் 2 மாங்காய் அடித்திருந்தார். பின்னே அவருக்கு அவர் கௌரவமும் முக்கியம், அதே நேரம் மகனால் யாருக்கும் கை கட்டி பதில் சொல்லிவிடக்கூடாது என்பதாலேயே நயனியை தன் மருமகளாக்க முடிவு செய்து மகனின் காதல் தொடங்கி இப்போது அவன் திருமணம் வரையில் எதையும் மறைக்காமல் சொல்லிவிட, சேதுராமன் என்ன மறுக்கவா போகிறார்? ஆனால் அவரே எதிர்பாராதது நயனி உடனே இத்திருமணத்திற்கு சம்மதித்ததுதான். அதில் சக்கரவர்த்திக்கு மருமகளை பிடித்து போனது என்றால் அபைக்கு இதனாலேயே அவளை சுத்தமாக பிடிக்காமல் போனது. சொல்லப்போனால் இந்த சம்பந்தம் பேசும் வரை அபை ஸ்ரீவத்சன் நயனிகா இடையிலான உறவு மிகவும் அழகானதாகத்தான் இருந்தது. அவர்களின் பெரும்பாலான சந்திப்புகளில் நயனியும் உடனிருப்பாள். சக்கரவர்த்தி போலவே அவள் பெற்றோரும் அத்தனை எளிதாக திருமணத்திற்கு சம்மதிக்க கூடியவர்கள் கிடையாது. ஆனால் ஒரே பெண்ணான சஞ்சனாவின் ஆசையை நிச்சயம் மறுக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. உங்களுக்கு இடையில நான் எதுக்கு சஞ்சு என்று நயனியே மறுத்தாலும் அபை விடமாட்டான். நாங்கள் லஞ்சுக்கு தான் போகிறோம் நயனி, உன்னை விட்டுட்டு கிளம்பினா அப்புறம் அங்கேருந்து கிளம்புற வர உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு பேசிட்டு இருப்பாளே தவிர்த்து உன் ஃப்ரெண்டு என்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டா. ஸோ எங்களோட ஜாயின் பண்ணிக்கோ, லஞ்ச் முடிச்சுட்டு உன்னை ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணிடுறேன் என்று புன்னகை முகமாக அபை அழைக்க அவளால் மறுக்க முடியாது அவர்களோடு இணைந்து கொள்வாள். சேதுராமனிடம் மகன் காதல் குறித்து சொன்ன சக்கரவர்த்தி, இப்போது இல்லை என்றாலும் எதிர்காலத்தில் நிச்சயம் மகன் நயனியை ஏற்றுக்கொள்வான், அதற்கு ஈடாக என்ன வேண்டுமானாலும் செய்வதாக சொன்னார். சேதுராமனும் இத்திருமணத்திற்கு தன் புறம் சில நிபந்தனைகள் உண்டு என்றவர் தன் கடன் சுமைகளை பற்றி சொல்லி பேரம் பேசி நயனியை அவர்கள் குடும்பத்தின் மருமகளாக அனுப்புகிறார். இதை தட்டி கேட்ட தனலட்சுமியிடம், உன் மகளை வச்சு எனக்கு அடிச்சிருக்க ஜாக்பாட்டடி இது, அப்படி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு சொன்னா நீ சம்பாதிச்சு கடனை அடை என்றார். என்னால் எப்படிங்க அவ்வளோ பணம் புரட்ட முடியும் என்றதுமே, உன்னை வித்து சம்பாதிச்சு கொடுடி என்றதில் முழுதாக உடைந்து போய்விட்டார் தனலட்சுமி. நயனிதான் அவரை தேற்றி தனக்கு இதில் முழு மனதாக சம்மதம், எதையும் தடுக்க வேண்டாம் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டாள். மகளுக்கு பால் கொண்டு வந்த தனலட்சுமி, மாப்பிள்ளை மனசு மாறும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை வர்ஷி, அவர் ஊதாரித்தனமாக சொத்து அழிச்சதுக்கு உன்னை பலி கொடுக்க நான் தயாராக இல்லைடா.
என் தலையை அடமானம் வச்சாவது அந்த ஆள் கேட்குற பணத்தை நான் புரட்டி கொடுக்குறேன். உனக்கு இது வேண்டாம், சொன்னா கேளு என்றார் கண்ணீரோடு. மா ப்ளீஸ், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், இந்த பேச்சை இதோட விடுங்க என்றவள் பாலை குடித்துவிட்டு படுத்து விட்டாள். படுத்து விட்டாலே தவிர்த்து உறக்கம் சுத்தமாக அவளை அண்டவில்லை. அபய் ஸ்ரீவத்சனை தன்னால் கையாள முடியும் என்று தைரியமாக சம்மதித்து விட்டாலே தவிர்த்து இப்போது அவனது விலகலில் உள்ளுக்குள் உதறல் எடுக்கத்தான் செய்தது. சஞ்சனா அபய் ஸ்ரீவத்சனின் காதலின் ஆழத்தை அவளை விடவும் நன்கு அறிந்தவர் வேறு யாரும் இல்லை. அவனைப் போலவேதான் அவளும் சஞ்சனாவை தேடாத இடமில்லை. முடிந்தவரை அவர்கள் நட்பு வட்டம், சொந்தங்கள் என்று ஒருவர் விடாமல் அனைவரையும் அவள் விசாரித்துதான் இருந்தாள். என்ன பயன்? அவளுக்கும் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. ஆனால் அபய் மட்டும்தான் அதை நம்ப மறுக்கிறான். பழைய நினைவுகளில் மூழ்கியவள் விழிகளை மூடிய நேரம் இமையோரம் நீர் கசிந்தது. என்னம்மா இது, அக்கா இப்படி இருக்காங்க? சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டலில் இருந்தது கூட பரவாயில்ல, ஆனால் இப்போ ஜெயிலில் போய் அடைபட பார்க்குறது கொஞ்சமும் நல்லா இல்லை என்றதற்கு தனலட்சுமியிடம் மௌனம் மட்டுமே பதிலாக கிடைத்தது. என்னமோ போமா, அப்பாக்கு பயப்படாம நீயாவது அக்காக்கு நல்ல புத்தி சொல்லு என்றவள் வெளியேற உறங்கிக் கொண்டிருந்த மகள் அருகே மௌனமாக அமர்ந்தார் தனலட்சுமி. காலை விடியல் அத்தனை அழகானதாக இருக்க திருமண சடங்குகளும் இனிதே தொடங்கியது. மாப்பிள்ளை அறையில் தயாராகி கொண்டிருந்த அபையிடம் வந்த முரளிதரன், இது உன் வாழ்க்கை மாப்பிள்ள, மாமா வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அதை இழந்துடாத, உன் முடிவை யாருக்காகவும் மாத்திக்காத என்றார். அவருக்கு அவன் பதில் சொல்லும் முன் அங்கே வந்த நிர்மலா, போதும் முரளி, ஏற்கனவே வீடு வீடா இல்லை, இந்த கல்யாணத்துக்கு பிறகாவது பழையபடி சந்தோஷம் திரும்பிடாதான்னு தான் நான் தவிக்கிறேன். ஏண்டா அது உனக்கு புரிய மாட்டேங்குது என்றார் ஆதங்கத்தோடு. நீ சொல்றபடி செஞ்சா குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும், ஆனா என் மாப்பிள்ளைக்கு இருக்காதுக்கா என்றவர் சொல்லவுமே, அதுக்காக சௌந்தர்யாவுக்கு கட்டி வச்சிட்டா மட்டும் சந்தோஷம் கிடைச்சிடும் சொல்ல வரியா நீ? அக்கா வாய மூடு, உன்னை என் வீட்டோட கொண்டு வந்து வச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போதான் புரியுது. அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகும்னு நீ காத்துட்டு இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்னக்கா பேசுகிற? அப்படி எதுவும் இல்லை. போதும் முரளி, அவரும் நீயும் சேர்ந்து உங்கள் இஷ்டத்துக்கு அவனை வளைக்க நினைக்காதீங்க. என் மகனை நிம்மதியாக விடுங்க, போ இங்கிருந்து என்று தம்பியை விரட்டியவர், ஸ்ரீபா என்ற மகன் தோலை தொட, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, நீங்கள் இங்கே என்னம்மா பண்ணுறீங்க என்றான். சஞ்சுவை கண்டுபிடிக்க முடிஞ்சதாப்பா, எங்கே இருந்தாலும் கூட்டிட்டு வா, நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ஆனால் இந்த கல்யாணம் உனக்கு வேண்டாம் என்றார் மகன் தலையை வருடியபடி. அவன் அமைதியாக இருக்க, உனக்கு மட்டும் இல்லை, அந்த பொண்ணுக்குமே இந்த தண்டனை வேண்டாம், உங்கள் அப்பாவை நான் சமாளிக்கிறேன் என்றார். மா, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு என்றவன் கதவை திறந்து மணமேடைக்கு சென்றான். நயனியும் மணமேடைக்கு வர திருமண சடங்குகள் தொடங்கப்பட்டது. ஒருவித படபடப்போடு அமர்ந்திருந்த நயனியின் பார்வை நொடிக்கு ஒரு தரம் அபய் ஸ்ரீவத்சன் மீது படிந்து மீண்டது. ஆனால் கற்சிலை போல அமர்ந்திருந்தவன் தன் அருகே ஒருத்தி அமர்ந்திருக்கிறாள் என்ற எண்ணமே இல்லாமல் இருந்தான். திருமண சடங்குகள் தொடங்கிட அபயின் விலகல் அவன் ஒவ்வொரு அசைவிலும் தென்பட்டது. மஞ்சள் கயிறில் கோர்க்கப்பட்ட மாங்கல்யம் அவன் கைகளுக்கு வந்து சேர மனதில் நிறைந்திருக்கும் சஞ்சனாவின் நினைவுடன் நயனிக்கு 3 முடிச்சிட்டான். ஆனால் மறந்தும் அவன் விரல்கள் அவளை தீண்டவில்லை. தாலி கட்டியவனுக்கு மட்டுமல்ல, தாலியை வாங்கி கொண்டவளின் மனம் முழுக்கவும் சஞ்சனாவேதான் நிறைந்திருந்தாள். நீதான் சஞ்சு, எங்களோட வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சு கொடுக்கணும் என்ற வேண்டுதலுடன் நயனி. மண்டபத்தில் மற்றவர்கள் எதிரில் அவன் எதையும் வெளிக்காட்டாமல் இருந்தாலும் அவன் ஒவ்வொரு அசைவிலும் அவளை துச்சமாகத்தான் நடத்தினான். யாருடைய வார்த்தையும் அவனை கட்டுப்படுத்தவில்லை. முதல் 2 முறை மகனை மிரட்டிய சக்கரவர்த்தியிடம், இதுக்கு மேலேயும் என்னை கட்டாயப்படுத்த நினைச்சா இப்படியே போய் டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுவேன் என்றான். அபய், உனக்கு என்ன மூளை கெட்டு போச்சா? நான் உங்கள் பையன் டேட், உங்களோட பிஸ்னஸ் மைண்ட் எனக்கு கொஞ்சம் கூடவா இருக்காது என்று எல்லலாக தந்தையை பார்த்தவன், இவ கழுத்தில் தாலி கட்டுறதால எனக்கு என்ன ஆதாயம்னு தான் நானும் பார்த்தேன். இன்னொரு முறை ட்ரஸ்ட்டில் ஏதாவது உங்கள் வேலையை காட்ட நினச்சா உங்கள் மருமகன் நடத்த சரியில்லைன்னு சொல்லி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவேன். எப்படி வசதி என்றதில் வாயடைத்து போனார் சக்கரவர்த்தி.